வடசென்னை பகுதியான பழைய வண்ணாரப்பேட்டையில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையால் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். உள்ள தண்ணி எவ்வளவு இருக்கு? நான் தான் எக்ஸ்புலிஸ்ன்னு சொல்றேன்னா நீ கொஞ்சம் இறங்க வேணாவா? தொடர்ந்து களத்திலிருந்து செய்தியாளர் நிர்மல்குமார் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். நிர்மல், தற்பொழுது பழைய வெண்ணாரப்பேட்டை பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் இந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பாதிப்பு நம்மளால பார்க்க முடிகிறது? அது மட்டும் இல்லாமல் பள்ளி முடிந்து குழந்தைகள் திரும்பக்கூடிய காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன மாதிரியான சிக்கல்களை சந்திச்சு கொண்டு இருக்கிறார்கள்? மாநகராட்சி தரப்புல இருந்து அங்கே களத்தில் நீரை வடிய வைக்க ஏதேனும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன சூழல்? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தற்போது பல்வேறு இடங்களில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. இந்த நிலையில் வடசென்னை டீனர் என அழைக்கப்படும் எம்சி ரோடு சாலையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட துணிக்கடைகள், சாலையோர கடைகள் இருக்கின்றது. இந்த நிலையில் இன்று காலை முதல் தொடர்ந்து வடசென்னை பகுதியான பழைய வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், காசிமேடு, திருவேற்றூர், எண்ணூர் போன்ற பகுதிகளில் காலையில் இருந்து தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு துணிக்கடை சாலையில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த பணிகள் முடியும் தருவாயில் இருக்கும் நிலையில் ஆங்காங்கே பள்ளம் தோண்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து மழை பெய்து வருவதால் தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீரானது தேங்கி நிற்கின்றது. மேலும் அந்த சாலையை சுற்றியுள்ள தெருக்களிலும் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கி நிற்கின்றது. இதனால் வாகன ஓட்டிகளும், பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் முழங்கால் அளவு தண்ணீரிலே நடந்து செல்கின்றனர். மழையின் காரணமாக பொதுமக்கள் ஆடை வாங்க வராததால் எம்சி ரோடு துணிக்கடை சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து ராட்சச இயந்திர மோட்டார்களை வைத்து மழை தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்றும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி நிர்மல், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையின் காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். பல்வேறு தெருக்களில் மழைநீர் குளம் போல் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் அதில் ஊடாக மாணவர்கள் பள்ளி முடிந்து திரும்பக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் அந்த அளவிற்கு நீர் தேங்கவில்லை என்றாலும் கூட அதனுடைய பாதிப்பு ஓரளவுக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்ற பகுதிகளிலும் எந்த அளவுக்கு தாக்கம் இருந்தது என்பதை நமது செய்தியாளர் நிர்மல் விளக்கமாக கூற நாம் கேட்டோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.